எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பியா ஒரு வணக்கம், ஹாய் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஹாய், தேங்க்யூ. வணக்கம் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல நின்று அந்தந்த ஊருக்கு ஒரு வணக்கம் போடுறது எங்களோட வழக்கம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த தலைவி அவார்டுக்கு மெயின் வணக்கம் போடுறேன். அது மட்டும் இல்ல, ஸோ தலைவி அவார்டு டோட்டல் டீம் ஆர்கனைஸ் பண்ணது எக்ஸலண்ட். ஸோ ஒரு கேம்சைன் அவங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, ரியலி ஆசம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கிறவங்க ஸோ மார்னிங் ஃபுல்லா ஷூட்டை முடிச்சுட்டு நான் ஒரு 2 மணிக்கு மேலே வந்துட்டுமா, இப்போ நான் இங்கே உட்காந்து யோசனை பண்ணேன், இதோ மார்னிங் செக்ஷனை விட்டுட்டோமே அப்படின்றது எனக்கு யோசனையா இருக்கு. ஏன் மார்னிங் செக்ஷனை விட்டோம்? ஸோ எங்களுடைய நாளை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளுமே நான் விமன் எம்பவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறவங்க. ஸோ WCWR அப்படின்றது சேலம் டிஸ்ட்ரிக்டோட விமன்ஸ் ரைட்ஸ் பிரசிடென்ட் தான் நான். ஸோ இதுல நிறைய சாதனைகள் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே எல்லா துறைகளிலுமே இன்னைக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய என்டர்பிரைனர்ஸ் இருக்கீங்க. இதுல பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ தலைவி அவார்டு அப்படின்றது வந்து எனக்கு வந்து விஜயா மேம் வந்து இதை வந்து நாமினேட் பண்ணதா சொன்னாங்க. ஆக்சுவலி யார் எனக்கு அவங்க விஜயா மேம் தெரியாது, அவங்க என்னோட ஃபேனா. அவங்க நான் இதுல நாமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்க அண்ணி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, ஸோ நாங்க தான் பிஸியா இருக்குமே, ஃபோனே எடுக்க மாட்டோமே. மார்னிங் 8 o'clock நான் லைவ் ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் முடியல லைவ் போகும் போயிட்டே தான் இருக்கும். டெய்லியுமே நாங்க வந்து நிக்கிறது வந்து மினிமம் நான் 5 to 8 hours நின்றுட்டே இருக்கும். ஒரு அடுத்த செகண்ட் அடுத்த லைவ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்களோட ஒர்க். அதுல நான் வந்து ஒரு திருச்சிராப்பள்ளியில பிறந்து எங்க அப்பா வந்து இன்னைக்கு வந்து சீஃப் ப்ராஜெக்டரா இருக்காரு. எங்க அம்மா நல்ல ஒரு என்டர்பிரனரா இருக்காங்க. ஸோ அவங்களோட பொண்ணு செல்ல பொண்ணு, ஒரே பொண்ணு நானு, அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இதுல நான் வளர்ந்து ரொம்ப செல்லம். எனக்கு வீட்டை விட்டு வெளியே விடவே மாட்டாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட. என்னை வீட்டை விட்டு வெளியே விடவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப செல்லம். நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. நாளைக்கு எக்ஸாம்னா படிக்கணும் அப்படின்னா வேணாம் படித்துக்கோ, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பா. ஏன்னா எங்க நிறைய படிச்சுட்டா புள்ள வெளியே கிளம்பி அந்த வேலைக்கு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குமான்னு தெரியல. ஸோ ரொம்ப எங்களை வந்து என்னடா படிக்கவும் நமக்கு வரமாட்டேது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் வந்து அத்லெட்டிக் பிளேயர். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆகி ஸ்டேட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு காலில். ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால நான் வந்து அந்த அத்லெட்டிக் இது வந்து நான் கண்டினியூ பண்ண முடியாம எனக்கு ஸ்பீட் கிடைக்கல. ஸோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், சரி வீட்டில் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலி, மாமியார் மாமனார் எல்லாருமே நான் எப்பவுமே கூட்டு குடும்பத்துல இருக்கணும்னு தான் விரும்புற ஒரு விஷயம். ஏன்னா நான் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாருமே ஒன்னா கூட்டு குடும்பத்துல இருந்தவர்கள். அதனால நானும் அங்கேயே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். சரி, அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னும் போது, ஸோ டிவில வந்து ஒரு ஆங்கரிங் வந்து சூப்பரா பேசுவாங்க. உங்களுக்கே தெரியும், பெப்சி மாமா பேசியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாம் நாங்க வந்து அவங்கள நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பார்த்த ஒரு விமன். அவங்களோட ஸ்பீச், அவங்க சாரி அப்படியே கட்டிட்டு வரும்போதும் அவங்க பேசுற விதங்களும் அவங்களோட புன்னகை, இதை பார்த்து நம்ம ஒரு விமனை இன்ஸ்பயர் ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தான் நான் எனக்குள்ள வந்துச்சு. அப்ப நான் எங்க மாமியாருக்கு சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்றாங்க, ஸோ லோக்கல் சேனல்ல வந்துட்டு நான் ஆங்கரிங்கா போட்டுமா அப்படின்னு சொல்லும் போது, சரிப்பா நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னா. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்ப எங்க மாமியார் இல்லை, ஆனா அவங்களுக்கு நான் மெயினா தேங்க்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு எங்க மாமியார் தான் என்னை வந்து ஒரு லோக்கல் சேனலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஸோ யாரும் செய்யாத ஒரு விஷயம் எங்க மாமியார் தான் எங்க லோக்கல் சேனலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டது எங்க ஹஸ்பண்டும் எங்க மாமனாரும் தான். ஸோ எங்க மாமனார் வந்து டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து ஒரு சீஃப் இதுல இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் அன்னைக்கு நினைச்சிருக்கலாம், என்னடா நம்ம மருமக போய் இப்படி ஆங்கரிங் பண்றாங்களே, அது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு அவர் நினைக்கல. உனக்குள்ள இருக்க திறமையே பண்ணு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு பெண் குழந்தை தான். அதுக்கப்புறம் ஆங்கரிங் போச்சு. 10 வருஷம் பாலிமர்ல இருந்தேன், அப்புறம் சிடிஎம்ல இருந்தேன். டெய்லி வெயில் மழை காத்துன்னு பார்க்காம நாங்க வந்து 2 வீலர் எடுத்தோன்னா அடுத்த கேமராமேன் எல்லாரும் இணைஞ்சு ஒன்னா கூடி அப்பயே நாங்க வந்து ஒவ்வொரு ஷாப்ல போய் நின்று நாங்க பேசும்போதும், ஸோ அடுத்த நாள் அந்த ஷாப்புக்கு அவ்வளவு ரஷ் வரும்ன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நாங்களே கேட்போம், அடுத்த தடவை லைஃப் போகும்போது போயிடுச்சா அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க எப்படி வராங்க எனக்கு தெரியாது. எங்களுக்கு அவ்வளவு சேலரியும் அப்பெல்லாம் கிடையாது. ஆனா என்னோட பேஷன், என்னோட ஆசை, அதை வந்து நான் வந்து அதான் சொல்றேனே வெறித்தனமா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. நான் போய் நிற்கும் பொழுது அந்த ஸ்பாட்ல வந்து ஒரு 10 minutes எங்களுக்கு கேமரா ரோல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல அப்படியே இருக்கலாம், எந்த எடிட்டிங் இல்லாம 100 புடவை போடுவோம் மேல எடுத்து. அந்த கையில எடுத்து நாங்க 100 புடவை போட்டு நான் ஸ்டாப்பா மூச்சு விடாம பேச ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் 10 வருடங்கள் 20 வருடங்கள் கடந்து வரும்பொழுது கொரோனா பீரியட் வந்தது. ஸோ இந்த கொரோனா பீரியட்ல நிறைய கடைகள் மூடப்பட்டன, நிறைய பெண்கள் முடங்கினார்கள். ஸோ வெளியில வர முடியல, நானும் முடங்கினேன் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல என்னோட பெண் குழந்தை வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ் படிக்கிறாங்க கனடால. ஸோ அவங்க மேரிட் தான், இப்போதான் மேரிட் பண்ணோம். ஸோ அவங்க அப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு என் பொண்ணு கிட்டாப்ப அவங்க பிஇ படிக்கும் போது நான் கேட்ட ஒரு விஷயம் தான், என்ன பண்ணலாம் கண்ணுன்னு, உங்களுக்குள்ள இருக்க பேஷன் நான் உங்களுக்கு வேணா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி தரேன். ஏன்னா ஒரு கடை வந்து என்ன கூப்பிடுறாங்க, ஆன்லைன்ல நீங்க பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்க பேஷன் உங்களுக்கு பேஜ் வேணா ஒரு ஓப்பன் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன், ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் பெற்ற பெண்ணுக்கு வந்து என்னோட குழந்தைக்கு வந்து நன்றி சொல்றேன் பத்மாவதிக்கு. என்ன தலைவி அவார்ட்ல அவ சொல்லியிருந்தா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பத்மாவதி. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பேசினேன் ஏராளமான ஃபேன்ஸ் உள்ள வந்து கீக்கிமா லவ் யூ சொல்லுங்க, கீக்கிமா ஹாய் சொல்லுங்க, கீக்கிமா என்னடா இது மக்களுக்குள்ள இவ்வளவு பாசங்களும் இவ்வளவு ஏக்கங்களும் இவ்வளவு. அதுக்கப்புறம் கொஞ்சமா அங்கேயே தான் இருந்தேன், சேலத்தை விட்டு நகரல, அங்கேயே தான் நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது அடுத்த ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கடந்து போகணும். எதுக்காக நான் கடந்து போகணும்னு நினைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே பெண் குழந்தை எனக்கு வீட்லயும் அலோவ் பண்ணாங்க. ஆனா நான் என்னோட பொண்ணை வளர்க்க முடியல, இந்த ஊரை விட்டு போக கூடாது, ஏன்னா என் பெண் குழந்தைய நான் வந்து நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால நான் எத்தனையோ எனக்கு இங்க இருந்து சென்னையில ஆங்கரிங்கும் மற்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எனக்கு கிடைச்சது, சீரியலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது நான் போகாம இருந்தது காரணம் என்னோட பொண்ணுக்காக தான். ஏன்னா அந்த இடத்துல அவளுக்கு நான் இருக்கணும், இருந்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, என் குடும்பத்தை நான் இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் அந்த இடத்துல நின்று அவளையும் வளர்த்து அவளும் ஒரு ஹாஸ்டல்ல போய் படிக்கும் பொழுது நான் வெளியே வந்தேன். ஒவ்வொரு ஊருக்கும் இன்னைக்கு நான் தேடி போறேன். இன்னைக்கு காலம்பரை நேத்து நான் மதுரையில இருக்கேன், அதுக்கு முந்தின நாள் காலம்பரை நான் சென்னையில ஃபுல் டே லைவ்ல இருக்கேன். சென்னைக்கு ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு எந்திரிச்சுக்காங்க, 11 மணிக்கு லைவ் ஆரம்பிப்பேன், 6-7 மணிக்கு லைவ் முடிப்பேன், திருப்பி 9 மணிக்கு வந்து நாங்க இருந்து 8 மணிக்கு கிளம்புனா கூட ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு வருவேன், திருப்பி 8 மணிக்கு காலம்புற நான் லைவ்ல இருப்பேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஊரையும் நான் ஏன் தேடி போறேன், ஏன் என்ன தேடி வரக்கூடாதா, எல்லாருமே என்ன தேடி வந்திருந்தா நான் இங்க இருந்த இடத்துல பண்ணிட்டு போகலாமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எல்லாருமே யோசனை பண்ணேன். நானுமே யோசனை பண்ண ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயம். நான் பண்ற விஷயம் விமன் எம்பவர்மெண்ட் அடித்தட்டத்துல இருந்து மேல. இதுல 2 கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஒரு கேட்டகரி வந்து விமன் எம்பவர்மெண்ட்ல வந்து பேஷனுக்காக பண்ணுவாங்க, ஒரு கேட்டகரி தன்னோட குடும்பத்தோட வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இன்னொரு கேட்டகரி பண்ணுவாங்க. அப்ப அந்த 2 கேட்டகரியில தன்கிட்ட பணம் இல்ல, இன்னைக்கு நினைச்சா பெரிய கடைகளுக்கும் பெரிய ஷோரூம்களுக்கும் நான் போய் பண்ணலாம், எத்தனை லட்சங்கள் வேணாலும் சம்பாதிக்கலாம், அது முக்கியம் கிடையாது. நாம செட்டில் ஆயிட்டோம். அப்ப நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நான் எப்படி அந்த கொரோனா பீரியட்ல முடங்கி இருக்கணும், அந்த நேரத்துல யாருமே இந்த மாதிரி பெண்கள் இனிமே முடங்கக்கூடாது, தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணி வெளியில வரணும் பெண்கள் நிறையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடங்களிலும் தேடி கண்டுபிடித்து அந்தந்த ஊர்களுக்கு சென்று நிறைய ஒரு இடத்துல ஆபீஸ்ன்னு கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க, நம்மளோட மென்டாஸே அவங்க கடை ஓபன் பண்ணுவாங்க, அடுத்தது ஆபீஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்தந்த ஊர்ல ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி எல்லா பெண்களையும் ஒரே இடத்துல வர வச்சு எல்லா பெண்களும் ஒரு நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து வந்த பெண்களாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அதுல ஒவ்வொரு பெண்ணும் போன் கூட, நமக்கு நல்ல போன் கூட இருக்காது, நம்ம கிட்ட அந்த மெசேஜ் பண்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது, அவர்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவர்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நான் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என்னவா இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? எதுவா இருக்கும்? என்ன விஷயம் தெரியுங்களா? அவங்க இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்துல இருக்க பெண் அப்ராட், சுவிட்சர்லாந்து, போலாந்து, யூகே, யுஎஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இன்னைக்கு நம்மளோட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம இங்க இருந்து இந்தியாவில இருந்து போனவங்களுக்கு என்னுடைய சொந்தக்காரர்கள் கூட எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, கீக்கிமா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், கீக்கிமா நீங்க எங்களுக்கு ரெடி பண்ணுங்கன்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தரியா இருந்தாலும் ஒரு நெசவாளரா இருந்தாலும் ரொம்ப அடிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும் என்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான் நிறைய பெண்களை இதுல கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு வாழ்வாதாரம், தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணும்ன்ற ஒரே ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பேஷனாவும் உணர்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்தி இன்னைக்கு எத்தனையோ கண்ட்ரிகளுக்கு அனுப்புறாங்க. இந்த இடத்துல இருந்து நான் ப்ரௌடா சொல்றேன். So they are the Singapores.
அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க அங்க அனுப்புறாங்க. அதே மாதிரி தான் இங்க நிறைய என்டர்பிரைனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும்போது கேட்டேன். நிறைய என்டர்பிரைனர்ஸ் இருப்பீங்க, நிறைய நீங்க ஒர்க் பண்றவங்க இருப்பீங்க. சோ எனக்காக ஒரே ஒரு விஷயம், யாராவது என்டர்பிரைனர்ஸ் இருந்தீங்கன்னா நான் பிசினஸ் பண்றேன் மேம் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கலாமே. வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் ஒர்க் பண்றேன் மேம் அப்படின்னு சொல்றவங்க, ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் ஒர்க்கும் பார்த்துட்டு பிசினஸையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் மேம். ஒர்க்கும் பண்ணிட்டு நான் பிசினஸையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, ஒர்க்கும் பண்ணிட்டு பிசினஸும் பார்த்துக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ யார் சொன்னா ஒர்க் பண்ணா நம்ம பிசினஸ் பார்க்க கூடாதுன்றது கிடையாது. எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ், எத்தனையோ நிறைய துறைகள் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கொரோனா டைம்ல ஹஸ்பண்டுக்கு பிசினஸ் இல்லாத சூழ்நிலையும் தன் வாழ்வாதாரம் முடக்கப்பட்ட நிலையிலையும் ஏராளமான பெண்கள் இதுல தன் குடும்பத்தோட வாழ்வாதாரம் உயர்த்துறதுனால அவங்க ஹஸ்பண்டுக்காக இவங்க ஒர்க்கும் போயிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஏராளம். சோ இந்த இடத்துல இருந்து சொல்றேன், யார் என்ன எப்படி எது வேணாலும் பேசலாம். நம்மளோட குறிக்கோள் என்ன? வாழ்க்கையில ஜெயிச்சு காமிக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சிந்தனைகள் எங்கேயும் சிதற விடாமல் எத்தனை 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 வேதனைகளும் எத்தனை கஷ்டங்களும் எத்தனை பேர் பேசட்டும். வெளியில பெண்ணில் கிளம்புனா பேசுறாங்க, பேசதான் செய்வாங்க. அதுக்காகலாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. உன் குடும்பத்தை நீ கரெக்டாக கவனிச்சுக்கோ, அவ்வளவுதான். உன் குடும்பத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துறாத யாருக்கும். வெளியில கிளம்புற அப்படின்னா கண்டிப்பா உனக்குள்ள இருக்கக்கூடிய யாரும் நமக்காக மோட்டிவேட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. உன்னை நீயே மோட்டிவேட் பண்ணிக்கோ. ஒரு கண்ணாடி முன்னாடி நில்லு, உன்னை நீயே கேள்விகள். ஏன் பயப்படுற? யாருக்காக பயப்படுற? எதுக்காக பயப்படுற? வா, வெளியில வா, நம்ம சாதிக்கணும். நம்மளோட குழந்தைகள் ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? வெளியில வா அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி தெரியுமா நான் என்ன மோட்டிவேட் பண்ணுவேன்? செல்ஃபி கேமரால முதல்ல நீங்க போட்டோ எடுக்கிறீங்கல, நான் அழகுடா அப்படின்னு சொல்றவங்க யாரு? நான் அழகுடா அப்படி போட எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க நான் அழகுடா? அதுதான் அழகு. நான் அழகுதான், யாரு இல்லைன்னு சொன்னா? கண்டிப்பா நான் அழகுதான். எத்தனை பேர் யார் வேணா. சோ நீ இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா? she is very beautiful talent woman. she is a such a wonderful girl. நான் she is my fan. அவ சொல்றா, அவ பொண்ணு சொல்றாங்க, நான் நீங்க செலிபிரிட்டி, நீங்க எப்படி பேசுவீங்க? யாரா சொன்னா? நீ கிலோ வரைய நான் கிலோ வரணுமா? அவ்வளவுதான். எங்க ஏறோம், எவ்வளவு ஏறோம், எங்க போறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்ல. எவ்வளவு டவுன் டு எர்த்தா இறங்குறோம். எத்தனை பேரை கட்டி அணைத்து கொண்டு தட்டி வா பெண்ணே அப்படின்னு சொல்ற தலைவிக்கு வா பெண்ணேன்னு போட்டுருக்கீங்களா? வா தலைவி. ரொம்ப நல்லா இருந்தது அந்த டாபிக்ஸ் எல்லாமே பேசுறதுக்கு. நிறைய பேர் மோட்டிவேஷனலா பேசுறீங்க. பெண்ணுன்றவ சாதிக்க பிறந்தவள் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. நிறைய சாதனை பெண்கள் இங்க பாக்குறோம். எக்காரணத்து கொண்டு யார் பேசுறாங்க? குடும்பத்தை பேசுறாங்களா? குடும்பத்துல இருக்கவங்களே பேசுறாங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா, குடும்பத்துல இருக்கவங்கள பேசுறாங்கல்ல, குடும்பத்துல மாமியார் சண்டையா, இல்ல வீட்டுக்காரோட சண்டையா, இல்ல மாமனார் ஏதாவது சொல்றாரா, அவங்களுக்கே போய் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, அவங்களுக்கே சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, அவங்களே சூப்பரா இருக்கீங்க நீங்கன்னு சொல்லுங்க. அவங்களே வெக்கப்பட்டு போயிடுவாங்க, திட்டவே மாட்டாங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்க உங்க குடும்பத்தை என் மாமியார் என்ன திட்டாங்க, என் மாமனார் என்ன திட்டாங்க, என் குடும்பம் என்ன பேசிருச்சு, நான் முடங்கி விட்டேன். யார் முடங்கினா? நம்ம மனசுதான் முடங்குது. யாரும் உங்களை முடக்கவில்லை, நீங்க உங்களையே முடக்கிக்கிறீங்க. அவ்வளவுதான். நீங்க உங்களை முடக்கிக்க கூடாதுன்றதுனாலதான் டெய்லி மார்னிங் உங்களை செல்ஃபி எடுத்து நீங்களே பாத்துக்கோங்க. நான் அழகுடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் செல்ஃபி எடுத்து பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு அழகு. நான் கேமரா ஆன் பண்ணோம், ஆஹா நீ வேற லெவல்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நாங்க லைவ் ஆன் பண்ணணும். ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணி பார்ப்போம். சோ நிறைய பேர் டெய்லி செல்ஃபி எடுப்போம் இல்லையா? நம்ம அழகுன்னு சொல்லி கான்பிடென்ட்டா ஒர்க் பண்றோம். நம்ம குடும்பத்தை நம்ம கையில போட்டு வச்சுக்கிட்டா வெளியில என்ன பேசினா என்ன, ஹாப்பியா நம்ம போயிட்டே இருக்க. போடா என் புத்தம் பார்த்துக்க, போடா அப்படின்னு போயிட்டே இருங்க, ஹாப்பியா இருங்க. என் வீட்டுக்கார பார்த்துக்காரா, போடா. அடுத்தது நம்ம மாமனார் இருக்காரு, மாமனார் நம்ம அம்மா பண்ணா தப்பா, அம்மா பண்ணா ஒண்ணு, மாமியார் பண்ண எல்லாம் ஒண்ணுதான். அம்மா திட்டுனா தானே அப்படின்ட்டு போவோம், மாமியார் திட்டு சரிங்க அப்படின்ட்டு போவோம், அவ்வளவுதான். ஆனா அந்த மாமியார் திட்டணும் அம்மாவை போயிட்டு, அம்மா என்னம்மா நீ என்ன சொல்ற, அதே மாமியார் திட்ட பேர் சிட்டி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு. அது மாதிரி நம்ம மாமியாரும் போய் தப்புன்னு ஒரு அர்த்தம் பண்ணுங்க. யார் மாமியார் அர்த்தம் பண்றீங்களோ, மாமியார கையில கொடுக்குறீங்களோ, நீங்க என்ன வேணா வெளியில சாதிக்கலாம். ஏன்னா என்னோட வாய்ஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க மாமியார் அப்படிதான் அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். சோ நம்ம குடும்பம் நமக்கான குடும்பம், அழகான குடும்பம், பொக்கிஷமான குடும்பத்தை நாம் என்றும் கட்டி காப்பாற்றிக் கொள்வோம். வேற யார் என்ன பேசட்டும், வெளியில வர்றாங்களா? நான் மிட் நைட் வீட்டுக்கு வருவேன்.
2 மணி 3 மணி 4 மணி early மார்னிங் தனி விமனா டிராவல் பண்ணுவேன். இங்க இருந்து நான் போகும்போது டிராவல் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா? ரீல்ஸ் போடுவேன். பட் ஏதாவது நம்மளும் ஜாலியா இருப்போம். யாரோடய பேச மாட்டேன். நோ காசிப். எதுக்கு காசிப்? ஒரு பெண்ணு வளர்ந்துட்டா அவளை என்ன வேணா பேசலாம் பேசுவாங்க. பெண்ணு வளர்ந்துட்டா சூப்பரா இருக்கையா, அவ எவ்வளவு கஷ்டத்துல இருப்பா தெரியுமா? ஒரு பெண்ணு வளர்ந்துட்டா எவ்வளவு பாரத்தோட அவ வெளியில போவா தெரியுமா? யார் எப்ப எதை பேசுவாங்க, யார் எப்ப எதை கிளப்பி விடுவாங்க, எப்ப எந்த பிரச்சனையை கிளப்புவாங்கன்னு நினைப்பாங்க. நீங்க எதை கிளப்புனாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷனல் அப்படின்னு தேடாதீங்க. மோட்டிவேஷனல் வேர்டு காலமும் சொல்லுவாங்க, கீர்த்திமா உங்களோட மோட்டிவேஷனல் வேர்டு மார்னிங் நான் குட் மார்னிங் மெசேஜ் பார்த்துட்டேன் ஃபேஷன் வித் கீர்த்தில அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க இன்னொருத்தவங்களுக்கு. ஒரு பெண், நான் இதை மட்டும் கண்டிப்பா சொல்ல வேண்டியது இருக்கு எல்லாருக்குமே, நீயும் வளர்ந்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களையும் நீ கைகோர்த்து கொண்டு வளர்ந்தா என்றால் இன்றைய வளர்ச்சி நாளைய சரித்திரம். இன்றைய வளர்ச்சி நீ நாளைய சரித்திரம். நீ மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கணும், யார் வளரக்கூடாதுன்னு நினைச்சா அது கிடையாது. நீயும் வளர்ந்து உன்னை சுற்றி இருக்கவர்களையும் வளர்த்தா இன்றைய வெற்றி நாளைய சரித்திரம். சரித்திரம் எப்படி? சரி நான் வளர்த்து இந்த அவார்டு வந்து வாங்கிட்டோம்னா நம்ம பெருமை நினைச்சுக்கிறோம். அதை தாண்டி நமக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி. இந்த அவார்டை நீங்க கொடுக்க ட்ரை பண்ணணும். நீங்க கொடுக்க ட்ரை பண்ணணும். இந்த அவார்டு வாங்குறவங்க நீங்க கொடுக்க ட்ரை பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு பிராண்டிங் ரெடி பண்ணணும். நீங்க பிராண்டிங். எங்க வீட்டுல எல்லாம் மொபைல் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க போன்ல. வேண்டாம், பார்க்க வேண்டாம். உங்களோட ப்ரோக்ராம் நீங்க பேசினா போறோம். ஆன்லைன்ல பிசினஸ் ஓபன் பண்ணி இன்னைக்கு எத்தனை பெண்கள் எங்களோட விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன் என்டர்பிரைனர் செக்ஷன் வித் கீர்த்தில யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே எவ்வளவு பேர் தெரியுமா இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க. வரும் பொழுது 1000 ரூபாய் 5000 ரூபாய் வச்சிருக்க பிள்ளைங்க லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் கொடுக்குறாங்க. சாதாரண விஷயம் இல்ல. யாருக்கா தெரியுமா? டர்ன் ஓவர் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் டர்ன் ஓவர் கொடுக்குறாங்க. ஐடி கட்டுறாங்க. ஹாப்பியா இருக்கு எனக்கு. கட்டுங்கடா, இதுதான் நமக்கு லைஃப். ஆனா அதை நீ நேர்முகத்துடன் கொண்டு போயிட்டே இருக்கணும். வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை வளர்ச்சிகள் வந்தாலும், எத்தனையோ வெற்றி பெண்களை பார்த்திருப்பீங்க, எத்தனை வளர்ச்சிகள் வந்தாலும் நமக்குரிய பக்குவம், நம்ம வளர 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 பக்குவம் வேணும். Yeah, sure. So thank you so much once again. So சூப்பரான ஒரு அவார்ட் கொடுத்தாங்க.